ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல் பேர் உண்டு காட்டி. உணவை எப்படி உண்டு காட்டுறோம் மற்றும் சமைக்கிறதெல்லாம் எப்படி அதெல்லாம் காட்டுறது நம்ம சேனல் நேமு. ஃபஸ்ட்டு வீட்லேயே அதை பற்றி சொல்லிட்டோம். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் செய்ய போகிறோம். என்ன டிஷ்னு பார்த்தீங்கன்னா, கேசரி நார்மலாக செய்கிறது தான். பால் கேசரி நம்ம செய்ய போகிறோம். 10 நிமிஷத்தில் பால் கேசரி. நம்ம கெஸ்ட் யாரை வந்துட்டாலோ, நம்ம பசங்களுக்கோ நமக்கோ ஸ்வீட் சாப்பிடும்போது இருந்தால் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க எப்படி நம்ம செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை லாஸ்ட் வரை பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பால் கேசரி செய்ய தேவையான பொருட்களை பார்த்தலாம். 2 கப்பு ரவா, 2 கப்பு சர்க்கரை, 2 கப்பு பால், அப்புறம் முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய் மற்றும் ஃபுட் கலர், அதோட நெய் சேர்த்துக்கிறோம். சரி வாங்க நம்ம செய்யலாம். இப்போ பால் கேசரி செய்ய ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கிறோம். இப்போ கடாய் சூடாயிட்டு இப்போ நெய் சேர்த்துக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நெய் நல்லா காஞ்சி வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கிறோம். அப்படியே முந்திரி பருப்பு பொன்னிறமாக வர வரையும் லைட்டாக நம்ம அப்படி கிண்டிக்கிறோம். முந்திரி பருப்பு பொன்னிறமாக வந்துட்டு அதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கிறோம். அடுத்து நம்ம உலர் திராட்சையை அப்படியே நெய்யில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறோம். திராட்சையும் அப்படியே பொன்னிறமாக வந்துட்டு அதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அப்புறம் இப்போ நெய்யில் நம்ம 2 கப்பு ரவாவை அப்படியே ஆட் பண்ணிடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா ரவா நல்லா பொன்னிறமாக வந்துட்டு இதோட நம்ம எடுத்து வச்ச 2 கப்பு பாலை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். பால் அப்படியே 2 கப்பு அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் பாலும் ரவாவும் அப்படியே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இதோட நம்ம 2 கப்பு சர்க்கரையை சேர்த்துக்கிறோம். நல்லா சர்க்கரையும் ரவாவும் நல்லா மிக்ஸ் ஆகிறபடி நல்லா கிண்டிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ரவாவும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துட்டு இதோட கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கிறோம். பார்க்குறதுக்கு நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இப்போ சூப்பராக நல்லா கலராக வந்துட்டு பால் கேசரி இதோட நம்ம நெய்யில் வறுத்தெடுத்த முந்திரி திராட்சையை நம்ம ஆட் பண்ணிடுறோம். இப்போ முந்திரி திராட்சையை நம்ம சேர்த்துட்டோம். அதோட கொஞ்சம் நெய் அப்படியே மேலாப்பில் ஊற்றுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான 10 நிமிஷத்தில் பால் கேசரி ரெடி ஆகிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி எப்படி இருந்து பார்த்துடலாம். ஆஹா, பார்க்குறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கணும். சும்மா சொல்லக்கூடாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. வீடியோக்காக சொல்ல அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது பால் கேசரி. நீங்கள் உங்கள் கெஸ்ட்டுக்கோ இல்லை உங்களுக்கோ செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஈஸியான ஒரு ரெசிபி தான். நீங்கள் நம்ம யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நம்புகிறேன். பாய். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.